ஹாய் கைஸ், நம்ம மூவி ரிவ்யூவில் ராயல் மான்ஸ்டர் ஹண்டர் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் ஹாரர் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு மிகச்சிறந்த வீரனாக இருக்கார். இப்போதைக்கு இவர் ஒதுங்கி இருக்கார். அவங்க நாட்டுடைய சிட்டியில் ஒரு சில பகுதியில் இந்த டீமன் மாதிரி அரக்கன் மாதிரி ஒரு மிகப்பெரிய உருவம் கொண்ட ராட்சசன்லாம் அந்த சிட்டியில் அட்டகாசம் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் அடித்து துன்புறுத்துவாங்க. கவர்மெண்ட்டும் நிறைய ஆஃபீஸர்லாம் அனுப்புவாங்க இவங்களை சமாளிக்கிறதுக்கு. ஆனால் அடங்காது. உடனே நம்ம ஹீரோவை கூப்பிடுவாங்க. உடனே ஹீரோ களத்தில் இறங்குவார். இப்போ இறுதியில் அந்த டீமனை எப்படி நம்ம ஹீரோ அழிக்கிறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இதில் வர ஃபைட் சீக்வன்ஸ் தாங்க செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக ஃபைட் பண்ணுறாப்புல. ஃபஸ்ட்டாக கடைசி வரைக்கும் ஃபைட்லேயே அப்படி கொண்டு போயிருக்காங்க. படத்தில் அந்த பிஜிஎம் மியூசிக் நல்லாவே இருக்குது. அதுவும் அந்த விஎஃப்எக்ஸ் காட்சியில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோவுடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. படத்தில் அந்த மிடில் வர ஃபைட் சீன்ஸும் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி படத்தில் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. இது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி டெம்ப்ளேட்டர் ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ட்விஸ்ட்டையும் மெயின்டைன் பண்ணவே இல்லை. ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கலாம். அது ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்தே கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி, போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துட்டாங்க. குறிப்பாக ஸ்டோரின்னு பார்த்தா பழைய கதை தான். இருந்தாலும் இவங்க கொஞ்சம் வித்தியாசமான சீன்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹீரோ கொஞ்சம் ஸ்கோப் கொடுத்துருக்கலாம். அதேமாதிரி வில்லனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் கொடுத்துருக்கலாம். எமோஷனல் வந்தாலும் கனெக்ட் ஆகவே இல்லை. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃபேமிலியில் பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.